இப்போ இருக்க கார்டனர்ஸ்க்கு நிறைய ரேர் ஃப்ரூட் வளர்த்தணும்னு சொல்லிட்டு ஆசை. எனக்கும் அந்த மாதிரி தான் ஆசை. மேக்ஸிமம் எவ்வளோ ரேர் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த செடிகள் எல்லாமே வாங்கி வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆசை இருக்குது எனக்கு. யாராவது இந்த பழம் சாப்பிட்ருக்கியா, இந்த பழம்லாம் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பழச்செடி எங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஃப்ரூட்ஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேன், எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு அதனாலே ஆசை இதெல்லாம் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அதோட செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சில பழங்கள் சாப்பிட்ருப்போம், சில பழங்கள் நம்ம பார்த்துருப்போம், பார்த்தே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், கண்டிப்பாக அதை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்ம பழங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம், ஆனால் அந்த பழங்களோட செடிகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இலை இருக்கும், எந்த மாதிரி காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி பூ வைக்கும் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம செடி வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த செடி எப்படி இருக்கும், அதோட இலைகள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு போய் வாங்கணும். அதிகமாக நம்ம ஏமாறுறது பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடியில் தான். வாட்டர் ஆப்பிளில் தான் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சிலருக்கு அவங்களுக்குமே தெரியாது. அவங்க வாங்குகிற இடத்துல இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆப்பிள் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நம்மள்ட்டையும் ஆப்பிள்னே சொல்லுவாங்க. இது வந்து மலாய் ஆப்பிள். இதோட லீஃபே நல்லா பெருசாக இருக்கும். இதே வாட்டர் ஆப்பிள்னால் சேம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் லீஃப் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுதான் வந்து நார்மல் நம்ம காஷ்மீர் ஆப்பிள் சொல்கிறோம்ல அந்த ஆப்பிள் இது. இதோட லீஃப் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் மேலே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் ரோமம் இருக்கிற மாதிரி இருக்கும். விளிம்புகள்லாம் கொஞ்சம் கீத்தாக இருக்க மாதிரி இருக்கும். தண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சாஃப்டாக தான் இருக்கும் செடி பார்க்கவே. அந்த நுனி தளிர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, தொட்டு பார்த்தா நல்லா அந்த ரோமம் இருக்கிற மாதிரி நைஸாக இருக்கும். வால் பேரிக்காய் செடி பார்க்க கொஞ்சம் ஆப்பிள் செடி மாதிரியே தான் இருக்கும். அந்த தண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடி தண்டு மாதிரியே தான் இருக்கும். இலைகள் வந்து கொஞ்சம் அதை விட அகலமாக இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். நல்ல இலை முத்திடுச்சு அப்படின்னா நல்லா தடிமனாக இருக்கும், நல்லா வலுவலன்னு இருக்கும். தொட்டு பார்த்தா ரோமம் இருக்க மாதிரி இருக்காது, வலுவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மோரலஸ் பார்த்தோன்னா ஆப்பிளும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதோட இலை வந்து நல்ல தடிமனாக கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா வளவலனே இருக்கும். பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தாவே நல்லா வழவழப்பாக இருக்கும். ஆப்பிள் செடி வந்து அந்த ரோமம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்ரிகோட் செடி. ஆப்ரிகோட் லீஃப் எப்படி இருக்கும்னா ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். அதோட தண்டுகள் வந்து ஒரு மாதிரி சிகப்பு கலந்த மாதிரி இருக்கும். இலை நல்லாவே ஹார்ட்டின் ஷேப்பில் இந்த மாதிரி வட்டமாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகவே இருக்கும் லீஃப். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்காது, இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ப்ளம்ஸோட லீஃப் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் நல்ல குளிர் பிரதேசத்துலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். நம்ம வெதருக்கு இந்த மாதிரி தான் வருது. தொட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா வளவலன்னு இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மெலுசான இலைகள் தான், ஆனால் நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா வழுவழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பீச்சோட லீஃப் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டாக தான், ரொம்ப மெலுசான இலைகள் தான், அகலமாக இருக்காது, ஊசியாக நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இலை கணுக்கிட்ட பார்த்திங்கன்னா கற்பாம்பூச்சிக்கு இருக்கிற மாதிரி 2 மீசை இருக்கும், அதோட ரோமம் மாதிரியே தான் இருக்கும். இது பிளாக்பெரி செடி. பிளாக்பெரி ஒரு இலையில் வந்து 5 இலைகள் இருக்கும். ஒரு காம்பு வந்து அதில் 5 இலைகள் பிரிஞ்சிருக்கும். இலைகளுக்கு பின்னாடி முள்ளாக இருக்கும், செடியிலையும் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். முள் இல்லாத பிளாக்பெரியும் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் முள் இருக்க பிளாக்பெரி தான் இருக்குது. கொடி மாதிரி இருக்கும், இது ஒரு கொடி வெரைட்டி தான். இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா. இதோட இலைகள் வந்து குட்டி குட்டியாக வட்டமாக இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி நீள்வட்ட மாதிரி இருக்கும். இலைகள் நல்லாவே தடிமனாக இருக்கும், அதை பார்த்தே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மங்குஸ்தான் இலைகள் பார்த்திங்கன்னா நல்லாவே தடிமனாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் இலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ தடிமனாக இருக்கும். தொட்டு பார்த்தா வழவழப்பாக இருக்கும், ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த இலையை பார்த்தாவே ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் செடி மாதிரியே. இது வந்து லிச்சியோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வழவழன்னு இருக்கும். அதோட துளிருமே நுனியில் எப்படி வரும்னா கொத்தாக வரும், நிறைய துளிர்கள் வர மாதிரி இருக்கும். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இதோட இலைகள் வச்சே. இது பூனை ரெட் அத்தி. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா 3 விளிம்புகள் இருக்கும். இந்த விளிம்புகள் இல்லாமையும் திலகம் ஷேப்பில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் எல்லா இலைகளுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 விளிம்புகள் இருக்கும். இன்னும் 2 டைப் ஆஃப் பத்தி இருக்குது. அது எப்படி இருக்கும்னா 5 விரல் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் 3 இருக்கிற மாதிரி இதில் 5 விளிம்புகள் இருக்கும். நம்ம விரல் இருக்கிற மாதிரியே ஒரு கை மாதிரி இருக்கும் அது. இது மணிலா டென்னிஸ் பால் செரி. இதோட இலைகள் நல்லா வட்டமாக இருக்கும். அந்த இலை விளிம்புகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கீத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட தளிர் வரக்குள்ளேயே கொஞ்சம் ரெட் கலரில் வரும், மொட்டு வர மாதிரி தான் இதோட தளிரும் வரும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஈஸியாக இந்த செடியுமே கண்டுபிடிச்சலாம் அந்த இலைகளை வச்சு, நல்லா வட்டமாக இருக்கும். இது ஜப்போடிகபா. இதோட இலைகள் குட்டி குட்டியாக இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். இன்னொரு இதில் நிறைய வகைகள் இருக்குது. கொஞ்சம் இலைகள் இதை விட நீளமாகவும் இருக்கிறது இருக்குது. நீங்கள் எது வாங்குறீங்களோ அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அதோட இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. இது ஆரஞ்சு செடி. ஆரஞ்சோட இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும், ரொம்ப அகலம் இருக்காது, ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு நீளம் வரும்.
ரொம்பவும் நீளம் போகாது, அகலமாகவும் இருக்காது. இது வந்து சாத்துக்கொடி. சாத்துக்கொடியோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லாவே அகலமாக இருக்கும். அந்த இலைக்கும் இந்த இலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இது வந்து பம்ப்ளி மாஸ். பம்ப்ளி மாஸோட இலைகள் பார்த்திங்கன்னா வட்டமாக இருக்கும். அந்த விளிம்புகளை வந்து ஒரு பிளவு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மொத்தமாக தடிமனாக இருக்கும். இதோட நுனி இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். முத்திடுச்சு அப்படின்னா நல்லாவே ஹார்டாக இருக்கும். இது வந்து கும்குவாட் ஆரஞ்ச், ஸ்வீட் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா குட்டியாக நீள நீளமாக இருக்கும். திலகம் மாதிரி கொஞ்சம் நீள நீளமாகவே இருக்கும். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இதோட இலைகளையும் வச்சு. குட்டியாக நீள நீளமாக இருக்கும். இது வந்து மினியேச்சர் சாத்துக்குடி. மினியேச்சர் சாத்துக்குடியோட இலை ரொம்பவே குட்டியாக இருக்கும், நெருக்க இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய இலைகள் கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது லாங்கன் மல்பெரி. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா 3 விளிம்புகள் இருக்கும். நல்ல பெருசாகவே இருக்கும் லாங்கன் மல்பெரியோட இலைகள். இதே நார்மல் மல்பெரினா இவ்வளோ பெருசு இருக்காது இலைகள். அந்த மாதிரி இந்த விளிம்புகளும் அதில் வராது. கொஞ்சம் ஒரு மாதிரி திலகம் ஷேப்லேயே தான் இருக்கும் அதோட இலைகள் பார்த்திங்கன்னா. இதோட இலைகள் நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து முள் சீத்தா. முள் சீத்தாவோட இலைகளும் வந்து நல்லா வழவழன்னு இருக்கும், நீளமாக இருக்கும், கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும் தொட்டு பார்த்தாவே. இதை மூந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அந்த சீத்தா வாசனை தான் வராது, ஆனால் நார்மல் சீத்தா ஸ்மெல்லுக்கு வராது. இது வந்து ராம் சீத்தா. ராம் சீத்தாவோட இலைகள் வந்து நல்லாவே நீள நீளமாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்காது இதோட இலைகள். இதை நம்ம மூந்து பார்த்தோம் அப்படின்னா சீத்தா வாசனை அப்படியே வரும். நம்ம நார்மல் சீத்தா இலைகள் எந்த வாசனை வருதோ சேம் அதே இலைகளோட வாசனை தான் இதுலேயும் வரும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நார்மல் சீத்தா இலைக்கும் இந்த சீத்தா ராம் சீத்தா இலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது நீங்கள் வந்து இலையை வச்சு கண்டுபிடிக்கலனாலும் அந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது கிருஷ்ண கமலம். கிருஷ்ண கமலமில் பூ மட்டும்தான் வரும், காய் வராது. பார்க்குறதுக்கு பேஷன் ஃப்ரூட் செடி மாதிரியே தான் இருக்கும். பேஷன் ஃப்ரூட் செடியில் இந்த மாதிரி திலகம் ஷேப்லேயும் இருக்கும், 3 விளிம்புகள் வச்சும் இருக்கும். கிருஷ்ண கமலம் இலைகளும் இதுவும் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் ஊசியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பேஷன் ஃப்ரூட் செடியில் இலைகள் வந்து நல்லா பெருசாக நல்லாவே தடிமனாக இருக்கும். இந்த மாதிரி இலைகள் வந்து நிறையாவே இருக்கும். அந்த விளிம்புகள் இல்லாத இலைகளும் இருக்கும், விளிம்புகள் இருக்கிற இலைகளும் இருக்கும். இதில் தான் காய் வரும். கிருஷ்ண கமலத்தில் காய் வராது. நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பார்த்து செடி வாங்குங்க. ஏன்னா காய் வர்றதுலேயே பூவும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 in 1 ஒன்றே இதில் கிடச்சிரும். அதில்னா பூ மட்டும்தான் வரும், காய் வராது. கொஞ்சம் பார்த்து வாங்குங்க செடி வாங்கக்குள்ள. இது ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட் இலைகள் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இலைகள் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கும். பார்க்க நிறைய வித்தியாசம் இருக்கும் அதுக்கும் இதுக்கும். இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா லைட்டாக ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இதை. இது இடுமன் புளி செடி. இது பார்க்க சேம் நம்ம அரநெல்லி செடி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எட்ஜிலலாம் நல்லா ஷார்ப்பாக கூராக இருக்கும். அந்த மாதிரி இலைகள்லாம் கீழே பார்த்த மாதிரி கமர்ந்துருக்கும், தூங்குற மாதிரியே இருக்கும். அந்த இலைகளெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா விரிஞ்சி இருக்காது. நம்ம அரநெல்லி செடியில் பார்த்திங்கன்னா அந்த இலைகளெல்லாம் இந்த மாதிரி கீழே கமர்ந்து இருக்காது, நல்லா விரிஞ்சி பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா விரிஞ்சி இருக்கும். அந்த மாதிரி அந்த இலையோட ஒவ்வொரு இலை காம்புமே நல்ல நீளமாக 1 முழம் நீளத்துக்கு நல்லா நீண்டு இருக்கும். இது வந்து ஆப்பிள் பேர். இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். நம்ம நாட்டு இலந்தையோட இலைகள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இது நீள்வட்டமாக நல்லா நீளமாகவே இருக்கும். பார்க்கவே வித்தியாசம் நிறையவே இருக்கும். முள்கள் அது மாதிரி இதில் ஜாஸ்தி இருக்காது. ரொம்ப தடிமனான தண்டில் மட்டும்தான் அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா முள் இருக்கும். ஆனால் இதுலேயும் முள் இருக்கும், ஆனால் ஜாஸ்தி இருக்காது. இலைகள் நல்லா பெருசாக இருக்கும். பேக்கரி செரின்னு சொல்லுவாங்க, கெலாக்கா. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நீள்வட்டமாக குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய முள் இருக்கும். ஒவ்வொரு இலை கணுக்கு இடையிலையுமே முள்கள் ஜாஸ்தி இருக்கும், நிறைய முள் இருக்கும் இந்த செடியில். இந்த முள்ளை வச்சே இந்த செடியை கண்டுபிடிச்சிடலாம். இலைகள் வந்து நீள்வட்டமாக இருக்கும் இந்த மாதிரி. நீங்கள் ஒரு ரேர் ஃப்ரூட் பிளான்ட் வாங்க போகிறீங்கன்னா அந்த செடி நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி அதோட இலைகள் எப்படி இருக்கும், செடி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற இடத்துல ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ரிவ்யூ போட்டிருப்பாங்க அதோட இமேஜ் வந்து அந்த செடி தானா. இப்போ ஆப்பிள்னா ஆப்பிளோட லீஃப் மாதிரி இருக்கா, அதுதான் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.